கோடி ரூபாய் கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், அந்த பாவத்தை செய்ய மாட்டோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. இந்த திட்டத்துல கையெழுத்து போட்டாதான் 2000 கோடி ரூபாய் கிடைக்கும். 10,000 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால் 3 மற்றும் 5ஆம் வகுப்புகளுக்கும் பொதுத் தேர்வு வரும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை. மத்திய அரசு நிதி தராவிட்டாலும் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தை செயல்படுத்துவோம் என உறுதி. சென்னை நொளம்பூரில் தொழிலதிபர் வீட்டில் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான 150 சவரன் நகைகள் கொள்ளை. கல்லால் கதவை உடைத்து கொள்ளையடித்து சென்றவர்கள் யார் என விசாரணை. ஏர் இந்தியா விமானத்தில் தனக்கு உடைந்த இருக்கை ஒதுக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் குற்றச்சாட்டு. டாடா வாங்கிய பிறகு பராமரிப்பு முறையாக இல்லை என விமர்சனம். திருப்பத்தூர் அருகே சேவனிப்பட்டி கிராமத்தில் களை கட்டிய மீன்பிடி திருவிழா. போர் வீரர்கள் போல கண்மாய்க்குள் இறங்கி மீன்களை அள்ளிய பொதுமக்கள். நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைமுகத்திற்கு மீண்டும் கப்பல் சேவை தொடக்கம். செவ்வாய்க்கிழமை தவிர வாரத்தின் 5 நாட்களும் இயக்கப்படும். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே சூப்பர் மார்க்கெட் பணியாளர் மீது தாக்குதல். குடும்ப பிரச்சனையில் நடந்த தாக்குதல் தொடர்பாக காவலர்கள் விசாரணை. மாவட்ட தலைவர்களில் சிலருக்கு எப்போதும் பிரச்சனை இருக்கும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து. பிரியங்கா காந்தியிடம் 15க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் புகார் அளித்த நிலையில் தலைமை அதனை பார்த்துக் கொள்ளும் என பதில். நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகி காளியம்மாள் இன்று விலக உள்ளதாக தகவல். விரைவில் அறிவிப்பேன் என நியூஸ் 18க்கு பேட்டி. சொல்லுவேன், நான் அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது நான் கட்டாயமா சொல்றேன். சரிங்க மேடம். இல்ல இப்போதைக்கு நீங்க எதுவும் கட்சியில இருந்து விலகுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கா மேடம்? என்ன மாதிரி தகவல் எதுவும்? இப்ப நான் சொன்னா அது நியூஸ் இல்லையா? ஆமா மேடம். நான் ஒரே நேரத்துல சொல்ல விரும்புறேன். காளியம்மாள் விரும்பினால் வேறு கட்சிக்கு செல்லலாம் என சீமான் அறிவிப்பு. முடிவெடுக்க அவருக்கு உரிமை உள்ளதாகவும் பேட்டி. தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்கு. கட்சியிலே இருக்கிறதா, கட்சியை விட்டு வேற இடத்துல போய் சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. சென்னை அருகே வரும் 26ஆம் தேதி தாவேகா 1ஆம் ஆண்டு விழாவை நடத்த விஜய் திட்டம். பங்கேற்கும் 2000 பேருக்கும் இன்று முதல் பாஸ் வழங்கப்பட வாய்ப்பு. திருவாரூர் மாவட்ட கொள்முதல் நிலையங்களில் 25 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கம் என நியூஸ் 18இல் வெளியான செய்தி. அரவைக்கு லாரிகளில் எடுத்துச் செல்லும் பணி தொடக்கம். திருச்செந்தூர் அருகே விண்வெளி பூங்காவிற்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு. பொதுமக்கள் உண்ணாவிரதம். விருதுநகர் மாவட்டத்தில் கனிம வள கொள்ளையில் யாருக்கு எவ்வளவு கமிஷன் என டைரி ஒன்றில் எழுதப்பட்டுள்ளதாக பரவும் புகைப்படம். உண்மைத்தன்மையை அறிய டிஆர்ஓ விசாரணை. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்பக்கோட்டையில் நகைக்கடையில் நகை வாங்குவது போல் போலி நகையை மாற்ற முயற்சி. 3 பேரில் 2 தப்பிய நிலையில் ஒருவர் சிக்கினார். மகா சிவராத்திரியையொட்டி சதுரகிரி மலை கோயிலுக்கு செல்ல 4 நாட்கள் அனுமதி. 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை பக்தர்கள் மலையேறலாம். அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பான FBI-யின் தலைவராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ் பட்டேல் பதவியேற்பு. பகவத்கீதை மீது சத்தியம் செய்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். $10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக கூறினார்.
கடலூர் மாவட்டம் திருப்பையர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகம் நடத்தும் பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்ற விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் அப்பா என்ற செயலியை முதலமைச்சர் அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து மாநாட்டின் சிறப்பு மலரை முதலமைச்சர் வெளியிட்டார். பின்னர் அரசு பள்ளிகளுக்கு நன்கொடை வழங்கியவர்களுக்கு கேடயம் வழங்கப்பட்டது. பின்னர் முதலமைச்சர் தனது உரையை தொடங்குவதற்கு முன்னர் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி பாடலை பாடினார். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தேசிய கல்விக் கொள்கை என்பது சமூக நீதிக்கு வேட்டு வைக்கிற கொள்கை, தமிழுக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு வேட்டு வைக்கின்ற கொள்கை என்று கூறினார். மாணவர்களை பள்ளிகளை விட்டு விரட்டுகிற, துரத்துகிற கொள்கையாக இது உள்ளது என்றும் அதனை ஏற்க மாட்டோம் என்றும் முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டாதான் 2000 கோடி ரூபாய் கிடைக்கும். 10,000 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். 2000 கோடி ரூபாய்க்காக பணத்துக்காக இன்னைக்கு நாங்கள் கையெழுத்து போட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2000 ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும். அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், எந்த மொழிக்கும் நாங்கள் எதிரிகள் அல்ல, ஆனால் எந்த மொழியை திணித்தாலும் எதிர்ப்போம் என்றார். தேசிய கல்விக் கொள்கைக்கு மறுப்பு தெரிவிக்க இந்தி திணிப்பு மட்டுமே காரணம் இல்லை என்று தெரிவித்த முதலமைச்சர் அந்த கொள்கையால் ஏற்படும் பாதிப்புகளை பட்டியலிட்டார். தற்போது வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகையை புதிய கல்விக் கொள்கை மறுக்கிறது. 3, 5, 8ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு வைத்து மாணவர்களை வடிகட்ட பார்ப்பது, பள்ளிகளில் செமஸ்டர் தேர்வு முறை உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் குறிப்பிட்டு கூறினார். 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வர படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாகவே வெளியேறலாம்னா சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இப்படி சொல்றத படிக்காம போ அப்படின்னு விரட்டுறதுக்கு சமமா இல்லையா? 6ஆம் வகுப்பு முதல் தொழில் கல்விங்கிற பேர்ல குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க. குலத்தொழில், ஜாதி தொழில், மனுநீதி சொல்ற அநீதியை தொடராம படிச்சு முன்னேற நினைக்கிறவங்களை மீண்டும் அதை நோக்கி தள்ள பார்க்கிறாங்க. இந்தியாவின் மற்ற மாநில மொழிகளையும் காக்கின்ற கொள்கையாக தமிழ்நாட்டின் மொழிக் கொள்கை மாறியுள்ளது என்று முதலமைச்சர் கூறினார். மேலும் ஒன்றிய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை பாராட்டுகளை பெற்றுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர், ஒரு பக்கம் நம்மை பாராட்டினாலும் மறுபக்கம் நமக்கான நிதியை தர மத்திய அரசு மறுப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு பள்ளிக்கல்விக்கான நிதியை ஒன்றிய அரசு வழங்கவில்லை என்றாலும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் செயல்படுத்துகிற திட்டங்கள் எதையும் நிறுத்தாம அவற்றை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்துவோம், அது உறுதி. ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறையில் உள்ள ஞானசேகரன் 7 திருட்டு வழக்குகளிலும் கைது செய்யப்பட்டார். தமிழ்நாட்டையே உலுக்கி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இவர் மீது பல குற்ற சம்பவங்கள் தொடர்பான வழக்குகள் உள்ளன. இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் 2 ஆண்டுகளுக்கு பள்ளிக்கரணை பகுதியில் உள்ள பெரிய தனி வீடுகளை குறிவைத்து கொள்ளையடித்து வந்ததாக காவல்துறையினரிடம் ஞானசேகரன் வாக்குமூலம் அளித்ததாக தெரிகிறது. பள்ளிக்கரணையில் 7 வீடுகளில் திருடியதை ஞானசேகரன் ஒப்புக்கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொள்ளையடித்த நகைகளை விற்ற பணத்தில்தான் சொகுசு கார் வாங்கியதாகவும் பிரியாணி கடை வைத்ததோடு பல பெண்களுடன் தொடர்பில் இருந்ததாக அவர் கூறியிருக்கிறார். அதன்படி திருட்டு வழக்குகளில் ஞானசேகரனை கைது செய்துள்ள பள்ளிக்கரணை காவல்துறையினர் அவரை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த மனு செய்துள்ளனர்.
இப்படி குளத்திலிருந்து மூட்டை மூட்டையாக மீட்கப்பட்டவை சித்தப்பா மகனால் துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்யப்பட்ட பனியன் நிறுவன மேலாளரின் உடல் உறுப்புகள். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த கருவலூரை சேர்ந்தவர் கோவிந்தசாமி. பனியன் நிறுவன மேலாளராக பணியாற்றி வந்த இவர் கடந்த 2 நாட்களாக மாயமானதால் காவல் நிலையத்தில் குடும்பத்தினர் புகார் அளித்தனர். கோவிந்தசாமியிடம் அவரது சித்தப்பா மகன் ரமேஷ் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்ததால் அவரை பிடித்து போலீசார் விசாரித்துள்ளனர். அப்போது முன்னுக்கு பின் முரணாக அவர் பதிலளித்ததால் கிடுக்குப்பிடி விசாரணையை காவல்துறையினர் மேற்கொண்டனர். அப்போது தனக்கும் தனது சகோதரிக்குமான சொத்து பிரச்சனையை தீர்த்து வைக்க சொன்னபோது கோவிந்தசாமி மறுத்ததாகவும் அப்போது ஆத்திரத்தில் தள்ளியதில் கோவிந்தசாமி உயிரிழந்து விட்டதாகவும் ரமேஷ் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. பின்னர் உடலை ஆள் நடமாட்டம் இல்லாத கோழி பண்ணையில் வைத்து துண்டு துண்டாக வெட்டி சாக்கு பைகளில் கட்டி குளத்தில் வீசியதாகவும் அவர் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார். இதையடுத்து தொரவலூர் குளத்தில் கோவிந்தசாமியின் உடல் உறுப்புகளை மீட்ட காவல்துறையினர் தலை மற்றும் கை பகுதிகளை தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த கனிம வள கொள்ளையில் அரசு அதிகாரிகளுக்கு எவ்வளவு லஞ்ச பணம் கொடுக்கப்பட்டது என்பது குறித்த டைரி குறிப்புகள் அடங்கிய புகைப்படம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் குமாரலிங்கபுரத்தில் ஜவுளி பூங்கா அமைய உள்ள இடத்திற்கு அருகே உள்ள பெரியகுளம் கண்மாயில் சட்டவிரோதமாக கிராவல் மணல் திருட்டில் ஈடுபட்டதாக 12 லாரிகளை காவல்துறையினர் அண்மையில் பறிமுதல் செய்தனர். பல மாதங்களாக நடைபெற்று வந்த கனிம வள கொள்ளையை தடுக்க தவறியதாக சாத்தூர் வட்டாட்சியர் உள்ளிட்ட 7 பேரை பணியிடை நீக்கம் செய்து ஆட்சியர் ஜெயசீலன் உத்தரவிட்டார். இதில் வேளாண் உதவி அலுவலர் முத்துக்குருவின் பணியிடை நீக்கம் மட்டும் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் கனிம வள கொள்ளையில் யார் யாருக்கு எவ்வளவு லஞ்ச பணம் வழங்கப்பட்டது என்ற விவரம் அடங்கிய டைரியின் பக்கம் என ஒன்று வெளியாகியுள்ளது. அதில் வருவாய்த்துறை, கனிம வளத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு எவ்வளவு தொகை லஞ்சமாக வழங்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் உண்மை தன்மையை அறிய மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே 7ஆம் வகுப்பு மாணவனை சீனியர் மாணவர்கள் மிரட்டி ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனத்தை சேர்ந்த 12 வயது சிறுவன் அங்குள்ள அரசு ஆதி திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். கடந்த 19ஆம் தேதி மாலை பள்ளி முடிந்து சிறுவன் பேருந்துக்காக காத்திருந்த போது அதே பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 2 மாணவர்கள் மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 2 மாணவர்கள் என்று 4 பேர் சேர்ந்து சிறுவனை அடித்து இழுத்து சென்று பள்ளிக்கு அருகிலேயே உள்ள தனிமையான இடத்தில் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதனை அங்கிருந்த ஒருவர் வீடியோ எடுத்துள்ளார். இதனை அறிந்த மாணவர்கள் தப்பி ஓடிவிட்ட நிலையில் வீடியோ எடுத்த நபர் இது குறித்து பள்ளி தலைமை ஆசிரியரிடம் தகவல் அளித்துள்ளார். இது குறித்து பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கேட்டபோது 4 மாணவர்களையும் அவர்களின் பெற்றோர்களையும் அழைத்து விசாரணை மேற்கொண்டு எச்சரித்ததாக தெரிவித்தார். 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 2வரையும் செய்முறை தேர்வு நடப்பதால் அவர்களிடம் கடிதம் எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பிவிட்டதாகவும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 2 மாணவர்களை தேர்வு எழுதுவதற்காக மட்டும் பள்ளிக்கு வந்து செல்லுமாறு கூறி அனுப்பிவிட்டதாகவும் தெரிவித்தார். அணிச்சம் தங்கைய குவளை குறிஞ்சி வெச்சி செங்குடு வேரி தேமா மணிச்சிகை உறுதினாறு அவள்தொத்து உந்தூள் கூவிளம் எரிபுரை எரளம் சுள்ளி கூவிரம் வடவடம் பாகை வான் பூங்குடசம் எருவை செருவிளை மணிப்பொங்கரவிளை பைனி வாணி பல்லினர் குரவம். பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தை முதலில் பார்த்தபோது அனைவரும் இந்த காட்சியை பார்த்து நிச்சயம் அசந்து போயிருப்பார்கள். ஒரே எடுப்பில் 100 பூக்களின் பெயர்களை சொல்லி ஜோதிகாவை சூர்யா கவர்ந்தது போல 26 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகரும் சூர்யாவின் தந்தையுமான சிவகுமார் பள்ளி மாணவர்களை அசரடித்துள்ளார். தூங்குள் கொண்டை அரும்பு அமலாத்தி நெடுங்குடி வரை பகண்டை பலகாசம் பல்புமுண்டி வஞ்சி பெற்றுகும் சிந்துவாரம் தும்பை துழாய் சுழற்பூந்தோந்தி நந்தி நரவம் நரம்பூர் நாகம் பாரம் பேரம் பைங்குடு கட்டி ஆரம் கால்வி கடியில் முன்னை நரந்தம் நாகம் நண்டு நாடி மாயிரும் குண்டும் வேங்கை பெறவும் இந்த பூவெல்லாம் எல்லாரும் மேலே தூவி. சென்னை அம்பத்தூரில் உள்ள சேது பாஸ்கரா பள்ளியில் நடந்த விழாவில் பங்கேற்ற போதுதான் இப்படி பேசி மாணவர்களை கவர்ந்திருக்கிறார் நடிகர் சிவகுமார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்களுக்கு போலி தரிசன டிக்கெட் விற்று கோடிக்கணக்கில் சுருட்டிய மோசடி நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டத்தை சேர்ந்த ரமண பிரசாத் என்பவர் தங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தரிசன டிக்கெட் வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றுக் கொண்டு ஏமாற்றிவிட்டதாக பக்தர்கள் சிலர் தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் ரமண பிரசாத்தை பிடித்து விசாரித்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. தனியார் மென்பொருள் நிறுவன முன்னாள் ஊழியரான ரமண பிரசாத் தொடக்கத்தில் ஏழுமலையான் கோயில் லட்டு மற்றும் தரிசன டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் விற்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். தொடர்ந்து ஏழுமலையான் கோயிலில் சுப்பிரபாதம், தோமாலை உள்ளிட்ட சேவைகளுக்கான தரிசன டிக்கெட்டுகளை போலியாக தயாரித்து அதிக விலைக்கு விற்பனை செய்து மோசடியில் ஈடுபட்டதும் இதன் மூலம் அவர் இதுவரை 1 கோடி ரூபாய்க்கு மேல் சம்பாதித்ததும் அம்பலமாகியுள்ளது. ரமண பிரசாத்திடம் போலி டிக்கெட்டுகளை வாங்கிய பக்தர்கள் சாமி தரிசனத்திற்கு செல்லும் போது தடுத்து நிறுத்தி அனுப்பி வைக்கப்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து ரமண பிரசாத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர் மீது கள்ள சந்தையில் தரிசன டிக்கெட் விற்றதாக 12 வழக்குகள் உட்பட 14 வழக்குகள்
அறிவுறுத்துதல் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. Conscious and is speaking to us. நம்மில் பலர் சிறு வயதில் மண்ணுக்குள் புதைந்து மறைந்து விளையாடியது போன்று பனியில் விளையாடுகிறார்களோ என்று எண்ண வேண்டாம். பனிச்சரிவில் சிக்கியவரை மீட்கக்கூடிய காட்சிகளே இவை. அமெரிக்காவின் கொலராடோவில் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக திரும்பிய பக்கமெல்லாம் பல அடி உயரத்திற்கு பனி படர்ந்து காணப்படுகிறது. மேலும் ஆங்காங்கே பனிப்புயலும் கடுமையாக வீசி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்மிட் கவுண்டி என்ற இடத்தில் ஏற்பட்ட பனிச்சரிவில் ஒருவர் சிக்கிக் கொண்டார். அவரை பனிக்கட்டிகள் முழுவதும் மூடிய நிலையில் மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டனர். அமெரிக்காவில் பனிச்சரிவு காரணமாக இந்த வாரத்தில் மட்டும் 4 பேர் உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.